அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் டாப் ஸ்டார் பிரசாந்த் நடித்திருக்கின்ற அந்தகன் திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். இந்த படத்தோட கதாநாயகன் பிரசாந்த். இவருக்கு கண் பார்வை கிடையாது, பியானோ கலைஞரா இருப்பாரு. இவருக்கு ஒரு பெரிய லட்சியம் இருக்கும். லண்டன்ல இசை போட்டியில கலந்துகிட்டு வெல்லணும் அப்படிங்கறதுதான் அவருடைய ஆசை. இதுக்காக பணம் சேர்ப்பாரு, அதாவது வகுப்புகள் எடுப்பாரு, அதன் மூலமா பணம் வரும். இப்படி நிறைய இடங்களுக்கு வகுப்புகள் எடுக்க போவாரு. அதுல பிரியானந்துக்கு சொந்தமான பார்லையும் பியானோ வாசிப்பாரு. பிரியானந்தனுடைய அந்த மதுபான விடுதிக்கு போறாரு இல்லையா பியானோ வாசிக்கிறதுக்கு, அப்ப அவரோட நெருக்கமா பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ரெண்டு பேரும் நல்லா பழகுவாங்க, காதலிப்பாங்க, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இருந்தாலும் அவருக்கு லண்டன்ல போய் அதாவது போட்டியில கலந்துக்கணும் அப்படிங்கறது ஆசைதான் இருக்கும். இந்த பாருக்கு அடிக்கடி வர்றவர் கார்த்திக், அதாவது நம்ம நவரச நாயகன் கார்த்திக். இவரும் ஒரு இசை பெரியார். கார்த்திக்கு பிரசாந்தோட இசை ரொம்ப பிடிக்கும். அதனால அவரோட நண்பராவாரு. என்னுடைய கல்யாண நாளுக்கு நீங்க வீட்டுல வாசிக்கணும் அப்படின்னு கேட்டுக்குவாரு. அவர் கேட்டுக்கொண்டதின் பேர்ல அவருக்காக ஒரு ஸ்பெஷல் இசைய மனசுல உருவாக்கிக்கிட்டு கார்த்திக் வீட்டுக்கு போவாரு பிரசாந்த். கார்த்திகின் மனைவி சிம்ரன் வரவேற்பாங்க. அப்புறம் பாட ஆரம்பிப்பார். ஏன்னா கார்த்திக் வீட்டுல இருக்க மாட்டாருன்னு அவங்க சொல்லுவாங்க. அங்க அதிர்ச்சியான சம்பவங்களை அவர் எதிர்கொள்றாரு. அந்த அதிர்ச்சியான சம்பவம் என்ன, அந்த சம்பவம் அவரை எப்படி எல்லாம் துரத்துது, அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிக்கிறாரு, அவர் லட்சியம் நிறைவேறியதா அப்படிங்கிறது உட்பட பல கேள்விகளுக்கு மீதி படம் பதில் சொல்லுது. இந்தியில் உருவாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அந்தாதுன். வசூலில் சாதனை படைத்த அந்த படத்தை தான் தமிழ்ல தியாகராஜன் அந்தகன் என்கிற பெயர்ல டைரக்ஷன் செய்திருக்காரு. இதில் கதாநாயகனாக பிரசாந்த் நடித்திருக்கிறார். அவரை நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதே இளமையோடும் வேகத்தோடும் பார்க்க முடிகிறது. சொந்த தயாரிப்பு, அப்பா டைரக்டர் அப்படின்னு இருந்தாலும் ஆக்ஷனுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்துல பிரசாந்த் நடித்திருக்காரு. மிக அற்புதமா நடிச்சிருக்கிறாரு. கொலையை கண்டு பயப்படுவது, கொலையாளியை கண்டு மிரள்வது, தன்னை தொடரும் கொலையாளியிடமிருந்து தப்பிக்க முடியாமல் அவரது போராட்டம், ஆபத்துகளை எதிர்கொள்வது என எல்லா இடங்களிலும் தன்னுடைய அபாரமான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களிடம் கைதட்டலை அள்ளுகிறார் பிரசாந்த். சின்ன சின்ன அசைவுகளை கூட மிக நுணுக்கமாக செய்திருக்கிறார். எதிர்பாராத சம்பவங்கள், எதிர்கொள்ளும் சாமர்த்தியம், பிரச்சனைகளில் இருந்து தப்பிப்பது, உதவுவது என்று அந்த பார்வையற்ற இசைக்கலைஞனாக படம் முழுவதும் வாழ்ந்திருக்கிறார். பிரசாந்தனுடைய திரை வாழ்க்கையில இந்த படம் ஒரு முக்கியமான படம்னு சொல்லலாம். ரெண்டாவது, அவருடைய அடுத்த இன்னிங்ஸ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். பிரசாந்துக்கு பிறகு இந்த படத்துல அதிகமா ஸ்கோர் செய்திருப்பவர் நடிகை சிம்ரன். சிமிங்கிற கதாபாத்திரத்துல படம் முழுக்க அவரது மிரட்டலான நடிப்பு அனைவரையும் தூக்கி போட வைக்கிறது. சிம்ரனா இது அப்படின்னு பதற வைக்குது. படம் முடிஞ்சு வெளியே வரும்போது சிம்ரனை பார்த்தா கூட கை கொடுக்க யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு பயப்படுகின்ற அளவுக்கு அவரது நடிப்பு அமைந்திருக்கிறது. பிரசாந்த் மீது அக்கறை கொள்வது, அன்பு செலுத்துவது, காதல் கொள்வது, இப்படி ஒரு வேடத்துல காதலியாக பிரியானந்த் அழகாக தெரிகிறார். காட்சிகளில் தாராளமாக நடித்திருக்கிறார். நவரச நாயகன் கார்த்திக் இந்த படத்துல நடிகராகவே தோன்றியிருக்கிறார். இந்த படத்துல அவருக்கு 4-5 சீன் தான் இருந்தாலும் படம் முழுக்க இருக்கிற மாதிரி அவருடைய கேரக்டர் அமைஞ்சிருக்குது. மனைவிக்கு பயப்படுற கணவனாக சமுத்திரக்கனி, அதே சமயம் பிரச்சனையில் இருந்து தப்பிக்க அவர் எடுக்கும் அதிரடி நடவடிக்கைகள் மிரட்டலாக அமைந்திருக்கிறது. சமுத்திரக்கனியின் மனைவியாக வனிதா அன்பு காட்டுவது, கோபப்படுவது என்று நடித்து ரசிகர்களை பல இடங்களில் சிரிக்க வைத்திருக்கிறார். டைமிங் ஷோக்கில் ரசிகர்களை சிரிக்க வைக்கிறார் மனோபாலா. மனசாட்சி இல்லாத மருத்துவராக KS ரவிக்குமார். அவருக்கு உதவும் பணத்துக்காக ஆசைப்படுகின்ற கதாபாத்திரத்தில் நடிகை ஊர்வசியும் நடிகர் யோகி பாபுவும் இருவரும் நடித்திருக்கிறார்கள். அவர்கள் வருகின்ற காட்சிகள் எல்லாம் தியேட்டரில் சிரிப்பு மழை. படத்தோட ஆரம்பத்திலையும் முடிவிலையும் பெசன் டிரைவர் ஒரு முக்கியமான வேடம், அதை சிறப்பாகவே செய்திருக்கிறார். இந்த படத்துல சின்ன சின்ன வேடங்கள்ல கூட பெரிய நடிகர்கள் நடிக்க வச்சிருக்காங்க. அவங்க நடிச்சிருக்கிறதுனால அந்த கேரக்டர் இன்னும் அழுத்தமாகவும் ஆழமாகவும் ரசிக்கிற மாதிரியும் இருக்கு. இந்த படத்திற்கு பிரபல ஒளிப்பதிவாளர் ரவி யாதவ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். காட்சிகள் அனைத்தும் பிரம்மாண்டமாகவும் கலர்ஃபுல்லாகவும் மனதில் நிற்கின்றன. உள்நாடு வெளிநாடு என எல்லா இடங்களிலும் அவரது அபார திறமை வெளியாகி இருக்கிறது. இந்த படத்துக்கு சதி சூர்யா படத்தொகுப்பு செய்திருக்கிறார். கதையோடு ஒன்றி பார்க்கிற அளவுக்கு விறுவிறுப்பான காட்சிகள், பரபரப்பான சம்பவங்கள்னா இந்த படத்தோடு நம்மளை ஒன்ற வைக்கிற அளவுக்கு சதி சூர்யாவுடைய எடிட்டிங் சிறப்பா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய கதாநாயகன் பிரசாந்த் எப்படி கதையோடு ஒன்றி பயணித்திருக்கிறாரோ அதே போல இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவரும் கதையோடு பயணித்திருக்கிறாரு. பின்னணி இசையிலையும் சரி, பாடல் இசையிலையும் சரி, கதையை விட்டு வெளியே போகாம அதோட இணைஞ்சு போயிருக்கிறாரு. இந்த படத்தின் ஒரு காட்சியில் தனது முகத்தை காட்டியிருந்தாலும் படத்தின் முகமே இயக்குனர் தியாகராஜன் தான்.
படம் தொடங்கிய 10வது நிமிடத்திலேயே நம்மை கதைக்குள் அழைத்து சென்று விடுகிறார். ஒரு பரபரப்பான சம்பவம், அதை தொடர்ந்து நடக்கும் அதிரடி காட்சிகள் என எதிர்பார்க்காத காட்சிகள், எகிர வைக்கும் அடுத்தடுத்த திருப்பங்கள், கணிக்க முடியாத முடிச்சுக்கள், ஆச்சரியமான விவரிப்பு என கொஞ்சமும் நம்மை அசராதபடி திரையை விட்டு நாம் விலகாத அளவுக்கு இந்த படத்தை இயக்கி இருக்கிறார். நம்மை இருக்கையில் அமர வைத்து விடுகிறார். இந்த படம் சஸ்பென்ஸ் கலந்த த்ரில்லர் படம். ஆனா பல இடங்கள்ல சிரிக்க வைக்கிறார் இயக்குனர் தியாகராஜன். இது ஒரு புது அனுபவமா இருக்குது. ஒரு சில படங்கள்ல சில விஷயங்கள் தான் பிடிக்கும். ஆனால் இந்த அந்தகன் படம் தொடங்கினதுல இருந்து முடிகிற வரைக்கும் காட்சிகளோட ஒன்றி போய் பார்க்கிற அனுபவம் கிடைக்குது. ஒரு முழு மீல்ஸ சாப்பிட்ட திருப்தியோடு படம் முடிஞ்சு வெளியே வரலாம். வெளியே வந்த பிறகும் அந்தகன் நம் மனதில் அப்படியே நிற்கிறது. மொத்தத்தில் அந்தகன் எல்லோருடைய மனதிலும் நிற்பவன். என்ன நேயர்களே, அந்தகன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.